சார், தேர்தல் களம் ரொம்ப விறுவிறுப்பாகவும் சூடாகவும் போயிட்டு இருக்கு. இந்த சூழலில் நீங்கள் பாஜகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழலில் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா வாட் வில் பி யுவர் ஆக்ஷன் பிளான்ஸ்? ஸோ இதுவே 24 எலெக்ஷன்ல பார்க்கும்போது நான் ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிலையும் யார் எந்த தொகுதியில் யார் என்ன சண்டை போடுறாங்க என்ன அது மாதிரிலாம் பயங்கர ஆய்வெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. கடந்த 9 மாதம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. திங்கிங் குளோபல் ஆக்டிங் ஹைப்பர் லோக்கல்னு ஒரே ஒரு தொகுதியில் அங்கே இந்த தெரு போனோமா, அந்த பஸ்தி போனோமா, இந்த கோயில் போனோமாங்கிற அளவில் ஒரே ஒரு தொகுதிக்கு என்னுடைய கண்ணோட்டத்தை அந்த வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து இங்கே ஒர்க் பண்ணேன். அந்த தொகுதியில் வெறும் கோயில் மட்டும் தான் போறீங்களா? ஏன்னா மசூதி சர்ச்சில் அவங்க கண்ணில் படலையா சார்? போனோமே, இந்த இஃப்தாருக்கு போனோம். அப்புறம் அந்த சந்தன கூடுன்னு ஒரு ஆமாம், இங்கே ஒரு தர்கா இருந்தாலும் அந்த தர்காவில் இருக்கிற அந்த ஹசரத் அவருக்கு ஒரு சந்தன கூடு எடுத்துட்டு போவோம். அதுவும் அவங்களோட போனோம், சர்ச்சுக்கும் போனோம். பட் பெரும்பாலும் நான் ஒத்துக்கிறேன், பெரும்பாலும் 80% கோயில்களில் இருக்கிற பல விஷயங்களும், அதோட முக்கியம் சின்ன சின்ன பஸ்தீஸ்ல இருக்கிற விஷயங்களும் பலது பண்ணோம். அதுவே என்னுடைய 9 மாதம் ஒரு கண்ணு சிமிட்டுறதுக்குள்ள போயிடுச்சுங்க. இன்னும் நான் ஃபுல்லா பண்ணல. பட் இதுல என்ன ஆயிடுச்சு, வாட்ஸ் ஹேப்பனிங் இன் மயிலாப்பூர் அந்த கான்ஸ்டியூன்சியில என்னெல்லாம் நடக்குது, என்ன நம்ம பெட்டர் பண்ணலாம், என்ன மக்கள் விரும்புறாங்க அப்படின்னு மெதுவா ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணி அது ஓவர் நைட் வராது. அது இந்த 9 மாசத்துல நான் பண்ணியிருக்கேன். அட்வான்டேஜ் என்ன, அந்த அந்த தொகுதியில அக்குவர ஆணியமும் எல்லா இடத்துலையும் போய் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தேன். நெகட்டிவ் என்னன்னா, இப்ப நீங்க இன்னைக்கு சிவகங்கையிலோ காரைக்குடியில ஒருத்தர் நின்னா அவருடைய சான்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, போன வாட்டி நான் எல்லா டெலிவிஷன் சேனல்ஸும் பேசியிருந்தேன். இந்த வாட்டி நான் அதை கம்மி பண்ணிட்டு வேணும்னே ஒரு இடத்துல மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்றோடைய விளைவு நெகட்டிவ் இஷ்யூ. ஐ டோன்ட் நோ டூ மச் அபவுட் சின்ன சின்ன விவரங்கள் மற்ற தொகுதிகளை பத்தி. சார், நெகட்டிவ்ன்றத விட நீங்க இப்போ முதல்ல வாஸ்டா இருக்கும்போது எல்லாருக்கும் ராஜ்குமார் அவர்கள் ரொம்ப ப்ராப்ளமா இருந்தார். இப்போ மயிலாப்பூர் தொகுதியில் ஸ்பெசிஃபிக்கா போனதுனால we came to know that there is some person in same BJP planning to contest, some 2%. There is இப்படி இருக்கும் சூழல்ல நீங்க கடந்த 9 மாதங்களா சொல்றீங்க, அவ்வளவு தூரம் செலவு பண்ணி உங்களோட டைம் அண்ட் எனர்ஜி, ஹாஸ்பிட்டல், உங்க பிசினஸ் ப்ரொஃபஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப பண்றீங்க. ஸோ வாட் வில் பி யுவர் டேக் அவே இஃப் தேர் இஸ் அ செகண்ட் ஆப்ஷன் தட் கான்ஸ்டிட்யூன்சி? ஐ எம் ட்ரைங் டு ஒர்க் ஒன்லி ஆன் இந்த ஒன் கான்ஸ்டிட்யூன்சி. ஓகே. ஒருவேளை அது ஃபெயில் ஆச்சுன்னா சரி, பாஜகவுக்கும் RSSக்கும் தெரியும் ஒருத்தருக்கு எது எங்க கொடுக்கணும். அப்போ வேற தொகுதி கேட்க மாட்டீங்களா?